இந்த வீடியோல பார்க்க போற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 2025ல நடந்த ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினும் டீகோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிற 100 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் முடிச்சாச்சு. எத்தனை கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ், எத்தனை கொஸ்டின் புக்குக்குள்ள இருந்து வந்திருக்கு, சிலபஸ்ல தான் வந்திருக்கா, நம்ம மெட்டீரியலை படிச்சிருந்தா இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ரூஃபோடு எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இப்போ 21 கொஸ்டின் நம்பர். An interchange of two elements in a phrase or sentence from a more logical to less logical relationship. அதாவது என்னன்னா, ஒரு phrase or sentence அதுல ரெண்டு எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது from a more logical to less logical relationship என்னன்னா, அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணாததுக்கு முன்னாடி அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு நல்ல மீனிங்ஃபுல்லான வேர்டா இருக்கும். ஓகேவா? ஒருவேளை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்த லாஜிக்ல இருந்து அது குறைஞ்சிரும். அது அப்படியே என்ன செய்யும், லெஸ் லாஜிக்கலா ரொம்ப குறைவான லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக தான் லாஜிக்கல் மீனிங்காக தான் அது நமக்கு தெரியும். இது என்ன டைப் ஆஃப் ஆன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கொடுக்கல, பட் ஆனால் ஆப்ஷன் வச்சு நமக்கு தெரியும் இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான்ட்டு. பட் என்ன டைப் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இது இப்போ வந்து ஆப்ஷன் பாருங்க. ஹைப்பலேஜ், மேலப்ராபிசம், மெட்டஃபர், சிம்லி. ஓகே, இதில் வந்து நம்ம மெட்டீரியலில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட் நோட்ஸாக கொடுத்துருக்கேன். பட் ஆனால் அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்லினா என்ன, மெட்டஃபர்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன்னா என்ன, ஹைப்பர்போல்னா என்ன, ஆக்சிமோரான்னா என்ன, பேராடாக்ஸ்னா என்ன, அல்லிட்ரேஷன்னா என்ன, அசோனன்ஸ்னா என்ன, கன்சோனன்ஸ்னா என்ன, பன் அப்படிங்கிறது என்ன, இஃபோமிசம் அப்படிங்கிறது என்ன, அடுத்த அயனி, அனஃபோரா, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கேன். எபிஸ்ட்ரோபி, அதுக்கப்புறம் ஸ்னேக் டாக், மெட்டனம், அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துருப்பேன். இதோட முடியுது. இது எல்லாமே எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 6லேருந்து 12க்குள்ளே என்னென்னலாம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்து தான் நான் அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணேன். ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே கொடுத்துருக்க கேள்வியில் இது உண்மையிலே செம்மையா ட்ராப்பான கொஸ்டின் தான் அது. ஏன் அப்படின்னா, ஒரு வேர்டை கொடுத்து இது மெட்டஃபரா, இல்லை ஒரு சென்டென்ஸை கொடுத்து சிமிலியா, அனஃபோராவா, லிட்ரேஷனான்னு கேட்கல. டைரக்டாக அதோட ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிட்டானுங்க. ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் போய் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்கல. அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றணும் அப்படின்னா எது, ஸ்ட்ரக்சரை மாற்றும் போது இந்த மீனிங் குறையுது அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறான். செம்ம ட்ராப்பான கேள்வி இது. இது கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் வந்து வேணா ரெண்டு ரொம்ப கிளவராக படிச்சிருந்தோம்னா இதில் ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிருக்கலாம். டியையும் மெட்டஃபரையும், சிம்லியையும் மெட்டஃபரையும். ஏன்னா சிம்லிங்கிறது லைக்காஸ் வரும். ஸோ அதை மாற்றி இருக்கும் போது மீனிங் பெருசாக மாறாது. மெட்டஃபரும் அப்படிதான், கம்பேரிசன் பண்ணும்போதும் பெருசாக மாறாது. பட்னா ஹைப்பலேஜுக்கும் மலப்ராபிசம் அப்படிங்கிற ரெண்டு வேர்டும் ஃபஸ்ட்டு என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்ன செஞ்சிருக்க முடியும், இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இது கண்டிப்பாக அவுட் சோர்ஸாக தான் இதை பார்த்து ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா 6லேருந்து எனக்கு 12க்குள்ளே எல்லா இடத்துலையும் பார்த்துட்டா ஹைப்பலேஜனோ இல்லை மலப்ராபிசம்னோ ஒரு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சே எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மெட்டஃபரையும் சிம்லியும் தூக்கிட்டா மொதல் ரெண்டு ஏபி ஆப்ஷனில் என்ன சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இதில் ஏ தான் ஆன்சர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். அவுட் சோர்ஸில் பார்த்துருந்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது நம்ம மெட்டீரியலில் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணிக்க முடியாது. இப்போ 21 கேள்வி பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. 21 கேள்வியில் 3 கேள்வி நம்மளோட மெட்டீரியலை தாண்டி நம்மளோட மெட்டீரியலில் பார்த்தும் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா அது 3 அவுட் சோர்ஸ். ஓகே, பார்ப்போம். இப்படியே ஆவரேஜாக வந்தால் கூட போதும். இப்போ 20 கேள்விக்கு 3ன்னு வச்சா கூட 20, 40, 60, 80, 100ன்னு வரும்போது 5 டைம்ஸ் ஒரு 15 கேள்வி 16 கேள்வி பயங்கர டஃப்பாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம். அப்படி இருந்தால் கூட பாசிட்டிவ் தான் அது. ஏன்னா ஒரு 80 கொஸ்டின்ஸ் நம்மளோட மெட்டீரியல்லேருந்து வந்துருக்கு அப்படின்னாலே போதுமானது. மீதி இருக்க 20 கேள்வி ஒரு 10 கேள்வி ரைட் ஆனால் கூட அபோவ் 90 கிராஸ் பண்ணிக்கலாம்ல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.